மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் வாங்குறதுக்கு அவ 1000 நரகத்தை அனுபவிச்சிட்டு இருக்கோம். நீ போமா. டாக்டருக்கு படிக்கணுங்கிறது அதோட ஆசை இல்ல, கனவு, லட்சியம். అందరికీ నమస్కారం. எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாடுக்கு நன்றி, எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு நன்றி. எனக்கு தமிழ் பேச வராது, பட் நான் தமிழ்லன்னு பேசணும்னு நினச்சி வந்தேன். அதுக்காக எங்க இன்னும் தப்பு இருந்தால் கொஞ்சம் நீங்கள் எல்லாம் மன்னிச்சுங்க. நான் ஆக்சிடென்டல் டைரக்டர்னு சொல்லுவேன். இந்த படத்துக்கு நான் இல்லை டைரக்டர். ஒரு கதை கேட்டேன், ஒரு விமானம் பிஃபோர் ஒரு படம் வந்துச்சு. அந்த ரைட்டர் சிவபிரசாத் யானாலான்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டர் எனக்கு ஒரு கதை சொன்னாங்க. இதில் நான் கணியன் மாத்திரமே பார்த்தேன். அந்த கணியனுக்கு நான் ஃபோன் பண்ணேன். ஒரே ஒரு படம் நான் கணன டைரக்ஷனில் ஜெண்டா பை கபிராஜன் தெலுங்கில் வந்துச்சு. நானி ஹீரோவாக பண்ணாங்க. அப்போ தான் கொஞ்சம் எனக்கு தெரியும். அண்ணன் ஃபோன் பண்ணேன், ஒரு நல்ல ஸ்டோரி கேட்டேன் அண்ணன், வாடா உக்காரலாம். வந்துட்டோம். தங்கம் சொல்லன்னு சொன்னாங்க, அந்த டைரக்டர் சொன்னாங்க. அந்த படம் அண்ணனுக்கு பிடிச்சிச்சு. ஓகே, அந்த படம் நல்லா போச்சு, எல்லாருக்கும் பிடிச்சிச்சு. எஸ், எனக்கு நான் எடுத்துக்கு வந்த ஒரு ஸ்டோரி மேலே அண்ணனுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஓ, அப்போ தப்பான கதையிலெல்லாம் நான் அண்ணகிட்ட எடுத்துக்கு போகக்கூடாதுன்னு நினச்சேன். அப்புறம் அதே சிவபிரசாத் யானால ஒரு கதை போட்டுட்டு நீ ஹீரோ பண்ணுன்னு சொன்னாங்க. அப்போ நான் ஹீரோ பண்ணணும். அதில் இந்த படத்துக்கு ஹீரோ ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் யார்? எல்லா படத்துக்கும் ப்ரொடியூசர் தான் ஹீரோ. அப்போது பிருத்வி போலவரப்பு, பிரபாகர் ஆரிப்பாக்கா 2 பேர் இது கேட்டுட்டு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நான் கேட்டேன் சமுத்திரகாந்த் அண்ணன்கிட்ட, அண்ணே நீங்கள் கண்டிப்பாக பண்ணுறீங்களா இந்த படம்? எஸ் தம்பி, நான் பண்ணுறேன். எதுக்குண்ணா? நீங்கள் தனுஷ் சாருக்கு ஃபாதராக பண்ணுவாங்க, சிவகார்த்திகேயன் சாருக்கு ஃபாதராக பண்ணுவாங்க, ஒரு குழந்தைக்கு ஃபாதராக பண்ணுவாங்க, எனக்கு பண்ணுறாங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன், இப்போது எல்லா நாடுக்கும் அப்பா தான் சமுத்திரகாந்த் அண்ணன். அந்த மாதிரி எனக்கு இது வந்துச்சு. நானே டைரக்ஷன் பண்ணால் நல்லா இருக்குவான்னு ப்ரொடியூசர் அண்டு சமுத்திரகாந்த் அண்ணா சொன்னாங்க. நான் என்ன யோசிச்சேன்னா, நான் எதுக்கு டைரக்ஷன் பண்ணோம்? நீ நல்லா சொல்கிற இந்த கதை, இந்த சோல் உங்ககிட்ட இருக்கு, நீயே சொல்லணும். ஓகே, அப்போ நான் ஸ்டடி பண்ணிட்டு நான் யார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக கூட ஒர்க் பண்ணல, அப்ரெண்டிஸாக கூட ஒர்க் பண்ணல. நான் ஒரு 100 ஃபிலிம்ஸ் பண்ணேன், ஆக்ட் பண்ணேன். அந்த டைரக்டர் எல்லாம் எங்கள் குரு தான். ஒரு டைரக்டர்கிட்ட ஒரு ஷார்ட்டில் எப்படி பண்ணுறாங்க, எந்த லென்ஸ் போடுறாங்க, எந்த எமோஷனுக்கு ட்ராலி போடுறாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே தான் நான் கற்றுக்கிட்டேன். எல்லா டைரக்டரும் எங்கள் குரு தான். அப்புறம் இந்த படம் ஒரு அப்பா பையன் காதல் கதை. இந்த படத்தில் என்ன சொல்ல போகிறோம்னா, ஒரு நிஜாயித்தின்னு சொல்லுவாங்க. ஒரு நிஜாயித்தியம் ஒரு இருந்த கதை எல்லாருக்கும் சொல்லணும்டா. அந்த சமுத்திரகாந்த் அண்ணன் எவ்வளோ பிஸியாக இருந்தால் கூட எனக்கு 30 days கொடுத்தாங்க. ஒன்றும் பேசலை லொக்கேஷனில். அப்படியே உக்காந்துட்டு நான் லெஃப்ட் பாருங்கள், ரைட் பாருங்கள், இந்த டைலாக் தெலுங்கு கட்டு, நெக்ஸ்ட் தமிழ், அந்த மாதிரி தான் எவ்ரி ஷார்ட் தமிழ் அண்ட் தெலுங்கு எடுத்துட்டேன். எனக்கு சமுத்திரகாந்த் அண்ணன் இல்லைன்னா இந்த படமே இல்லை, இந்த ராமம் ராகம் இருக்காது. அது முடியாது. எனக்கு தெரியும், என் தைரியம் எங்கள் அப்பா சமுத்திரகாந்த் அண்ணன் தான். அப்புறம் என் ப்ரொடியூசர் கொஞ்சம் அதிகமாகுது, இந்த மாதிரி கதைக்கு வைக்கலாம்னா அவன் துபாயில் இருப்பான். அங்கேருந்து வந்துட்டு இன்னைக்கு எஸ்டர்டே மார்னிங் வந்தாங்க. இந்த ப்ரமோஷனில் பார்த்துட்டு அப்புறம் இந்த நைட் போகிறாங்க. அங்கே ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அதெல்லாம் பண்ணிட்டு ஒரு ஃபேஷனுக்காக வந்த தம்பி பிருத்வி. லாஸ்ட்டில் நான் ஒரு 2 விஷயம் சொல்லணும். நான் எல்லார்கிட்ட அவன் சொல்லுவாங்க. அப்போ யாரோ சொன்னாங்க, அவன் சொல்லக்கூடாது, அவர் சொல்லணும், அவங்க அப்படி சொல்லக்கூடாது. அது என்ன, நான் அவன் இவன் படம் பார்த்தேன், அதில் பாலா சார் அவன் தானே வச்சுட்டாங்க. அந்த மாதிரி நான் நினச்சிட்டு எல்லாரும் அவனன்னா ஒரே இங்கிலீஷில் யூக்கு எப்படி மீனிங் வந்துடுமோ அந்த மாதிரி தான் நானும் நினச்சேன். அப்புறம் அண்ணா கிட்ட நான் பாபி டார்லிங் கிட்ட பேசினேன். நான் முன்னாடி இருப்பேன், நான் சப்போர்ட் பண்ணுவேன்.
ஹரிஷ் கிட்ட பண்ணா நான் சப்போர்ட் பண்ணுவேன், எல்லாரும் நான் சப்போர்ட் பண்ணுவேன். நேற்று நைட்டு தான் அண்ணனுக்கு பர்த்டே விஷஸ் சொல்றதுக்கு சூரி சார் ஃபோன் பண்ணாங்க, நீ வரணும்டா. அண்ணன் எவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணுறாங்கன்னா, அண்ணன் படத்துக்கு கூட அவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணாங்களோ எனக்கு தெரியல. டே தம்பி நீ வாடா, நல்ல படம்டா தம்பி நீ வாடான்னு. நான் பார்த்துட்டு எதுக்கு பண்ணுறாங்க, ஆஹா எனக்காக இல்லை படத்துக்காக பண்ணுறாங்க. எஸ், படத்தில் அந்த சோல் இருக்குது அதுக்காக பண்ணுறாங்கன்னு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணால் நிறைய கதை புதுசாக இருந்த ஒரு சோல் கதை வரும். இப்போ நான் எடுக்கிறது இந்த படம் ஒரு ஆக்ஷன் ஃபைட் வச்சுட்டு சாங் வச்சுட்டு பண்ணலாம், ப்ரொடியூசர் இருக்காங்க காசு கொடுக்குறாங்க, அந்த மாதிரி இல்லை. எல்லாருக்கும் தெரியணும் இந்த கதை. அந்த மாதிரி ஒரு நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இந்த இந்த கதை தியேட்டர் வரைக்கும் ஆடியன்ஸ் வர்றதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். எதுக்குன்னா இது வரைக்கும் அண்ணன் சப்போர்ட் பண்ணாங்க, இது மேலே மீடியா, பிரிண்ட் மீடியா, சோஷியல் மீடியா நீங்கள் பண்ணணும். எதுக்குன்னா ஒரு நல்ல ஸ்டோரி எல்லாருக்கும் தெரியணும். அப்புறம் இந்த படத்தில் வேலை பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லா அது ஃபோட்டோ அவன் அப்பா கூட போடலாம நடித்தேன். சரிய பேர்கிட்ட அந்த ஃபோட்டோயே இல்லையே. இப்போ ஃபோட்டோ வாங்கலாம்னு நினச்சா அப்பா இல்லை. இந்த செல்ஃபோன் செல்ஃபி வந்த அப்புறம் ஃபேமஸ் இருந்த எல்லா ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்பா அம்மா கிட்ட ஒரு ஃபோட்டோ இருக்கு, அவங்க செல்ஃபி கேட்டா யார்கிட்ட இல்லை. நான் எப்போ யார்கிட்ட இந்த விஷயம் கேட்டால் கூட அப்பா மொபைல் இருக்கா ஐயோ இல்லையே நினைக்கிறாங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், இங்கே இருந்த பெரிய ஆள் எல்லாரும் வந்துருக்கு சார், உங்களெல்லாம் வணக்கம். நான் எப்போ எதிர்பார்க்கல உங்களை இப்படி பார்க்குவேன். நான் பாலா சார்னு பார்க்குவேன், பாண்டே சார்னு பார்க்குவேன், பார்ப்பேன் சாரி சார் பார்ப்பேன் அந்த மாதிரி. சாரி தப்பு இருந்தால் மன்னிச்சுங்க. இது எனக்கு தெரியல, நான் ஷிவர் ஆகுறேன் கீழே, அது உங்களுக்கு தெரியாது, மேலே தான் தெரியும். பட் தேங்க்யூ ஸோ மச் சார். லாஸ்ட் அண்ட் ஃபைனல், நீங்கள் அப்பா இருந்தால் உங்கள் பையன் கூட இந்த படத்துக்கு வாங்க, நீங்கள் பையன் இருந்தால் உங்கள் அப்பா